நபி இப்படித்தான் சாப்பிட்டார்கள், நபி இப்படித்தான் தூங்கினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தண்ணீர் குடித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் மலம் கழித்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கியது இப்படித்தான், பெருமானார் நடந்தது இப்படித்தான், பெரியவர்களிடத்திலே பேசியது இப்படித்தான். இன்றைக்கு அதெல்லாம் போகிவிட்டது. பெருமானார் எப்படி நடந்தார்கள் என்ற நடைமுறை வாழ்க்கைகள், நாயகத்தின் நடைமுறை வாழ்க்கைகளை நம் பிள்ளைகளுக்கு சொல்ல தர வேண்டிய நிலைமைகளிலே நாம் இல்லை. நாம் செய்தால் தானே நம் பிள்ளைகள் செய்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பை குழந்தைகளுக்கு முதலிலே சொல்லி காட்டுங்கள். பெருமானாரின் மீது அன்பு காட்டுவது, பெருமானாரை நீங்கள் அன்பு கொண்டால் அல்லாஹ் உங்களை அன்பு கொள்வான். அல்லாஹ் உங்களை அன்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாயகத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லித்தாருங்கள். எந்த வழி நடைமுறைகளையும் நாம் பிசகாமல் பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். பிள்ளைகளை முடிவெட்டுவதிலிருந்து, அவர்கள் ஆடைகள் அணிவதிலிருந்து, அவர்கள் உணவு உட்கொள்ளக்கூடியவைகளிலிருந்து, தூங்குவதிலிருந்து, அவர்கள் உலகத்தின் நடைமுறை வாழ்க்கைகள் அனைத்து விஷயங்களையும் பெருமானார் ஒத்து சொல்லித் தர வேண்டும் என்று சொன்னார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு போடும் பொழுது முதலிலே வலது காதைத்தான் போடுவார்கள் என்று சொல்லித்தர வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு பெருமானாரின் சுன்னத்துக்களை நாம் தான் சொல்லித்தர வேண்டும். கழுட்டும் பொழுது இடது காலை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுட்டுவார்கள். பள்ளிக்குள்ளே நுழையும் பொழுது வலது காலை வைப்பார்கள், வெளியிலே போகும் பொழுது இடது காலை வைப்பார்கள், வீட்டுக்குள் நுழையும் போது இப்படி செய்வார்கள் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகளை அவ்வப்பொழுது அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல் நம் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு பிள்ளைகள் வழி தவறாமல் இருந்திருப்பார்கள். அடுத்து சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுப்ப அகல பைத்தி என்பதாக சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை பற்றி சொல்லித்தாருங்கள். பெருமானாரின் குடும்பத்தாரை பற்றி சொல்லித்தாருங்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார் யார்? கதீஜா நாயகியை பற்றி சொல்லித்தாருங்கள். பெருமானாருடைய மனைவிமார்களை பற்றி சொல்லித்தாருங்கள். பெருமானாரின் மனைவிமார்கள் எப்படிப்பட்டவர்கள், பெருமானாரின் குழந்தை எப்படிப்பட்டவர்கள், பெருமானாருக்கு எத்தனை குழந்தைகள், பெருமானாரின் பெண் பிள்ளைகள் எத்தனை, பெண் பிள்ளைகள் போன்ற ஆண் பிள்ளைகள் எத்தனை என்றெல்லாம் சொல்லித்தாருங்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண் பிள்ளையை எப்படி வளர்த்தார்கள், அவர்கள்தான் அஹ்லுல் பைத் என்று சொல்லித்தாருங்கள். அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள். அலி ரலியல்லாஹுவை பற்றி சொல்லித்தாருங்கள், உஸ்மான் ரலியல்லாஹுவை பற்றி சொல்லித்தாருங்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுவை பற்றி சொல்லித்தாருங்கள். இவர்கள் எல்லாம் அஹ்லுல் பைத், நாயகத்தின் குடும்பத்தார்கள். நாயகத்தின் குடும்பத்தார்களை நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ அலா கராஅத்துல் குர்ஆன், அடுத்து குர்ஆனை சொல்லித்தாருங்கள் என்று சொன்னார்கள்.